வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக் இளங்கோமணி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மகிட்ட வந்து ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டர் FS6 மாடலு. இந்த வண்டி வந்து சென்ட்ரல் சர்வீஸ் செக்கப்காண்டி வந்திருக்கு. இது வந்து புது வண்டி தான். இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் வந்து 5174 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்குது. இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னார்னா, நான் வண்டியை வந்து புது வண்டியாக எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு, சொகுசாகவும் இருந்துச்சு, இன்ஜின் சவுண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இந்த வண்டியில் வந்து புது வண்டியாக இருக்கும்போது எந்த சவுண்டும் இருக்காது. அது வந்து உண்மை தான். நிறையா பேர் இந்த வண்டியை எடுத்திருப்பீங்க, அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த கஸ்டமர் வந்து நான் புது வண்டியை எடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஒரு மாதிரி வைப்ரேஷன் சவுண்டு கேட்குது. ஆனால் நானும் ஷோரூமில் விட்டு கேட்டதுக்கு இந்த இன்ஜின் சவுண்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ வெளியே ஒரு 2-3 வருஷம்லேயே இந்த வண்டியை வந்து நான் காட்டினேன். அப்புறம் இருந்தும் இன்ஜின் சவுண்டு வந்து FS6 வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கண்ணே. ஆனால் புது வண்டியாக நான் எடுத்து ஒரு 3000 கிலோமீட்டருக்கு மேலே தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்மளும் சரின்னு சொல்லி நம்மகிட்ட சர்வீஸ் வந்தனால இந்த வால்வுனா செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த வால்வு வந்து எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். வண்டி ஓடும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிடிக்கிடின்னு சவுண்டு வரும். ஏன்னா இப்போ நம்ம புது வண்டி எடுத்தோமையும் நிறையா பேர் வந்து ஷோரூம்லேயே பார்த்திங்கன்னா அந்த வால்வுனா செக் பண்ண முடிக்காங்க. புது வண்டியாக எடுத்தோம்னா குறைஞ்சது ஒரு 1000 கிலோமீட்டர் இல்லை ஒரு 2000 கிலோமீட்டரில் இந்த வால்வுனா செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வால்வு வந்து லூஸாக இருந்ததில் இன்ஜின் வந்து ஒரு மாதிரி வைப்ரேஷன் சவுண்டு தான் இருக்கும். அப்போ வந்து இந்த கெட்டில் பார்த்திங்கன்னா 4 போல்ட் வரும். 4 இதையும் வந்து நம்ம டைட்டு செக் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு டைட்டு இருக்குதுன்னு. ஏன்னா இன்ஜின் சவுண்ட் இந்த ஜூபிட்டர் வண்டியில் மட்டும் இந்த மாதிரி 4 போல்ட்டு போட்டிருக்காங்க. அது வந்து இன்ஜின் வைப்ரேஷனுக்கு எல்லா வண்டியிலும் லூஸாக தான் செய்யும். இதையும் வந்து நம்ம ஒரு 2500 கிலோமீட்டர் போனாலும் நம்ம வந்து இதை செக் பண்ணணும். இதை டைட் பண்ணிவிட்டு நம்ம வால்வை செக் பண்ணோம்னா நல்லா இன்ஜின் சவுண்டு பழையபடி நல்லா ஸ்மூத்தாகிடும். நம்மள உங்கள் வண்டியும் ஸ்கூட்டர் டைப்பாக இருந்தால் இதே மாதிரி வேலை பார்த்துக்கலாம், ஓட்டி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதான் இன்றைக்கி வந்து இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் வண்டி வந்து வேலைக்கு வந்ததுனால நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒரு சின்ன பதிவாக போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.